இஸ்ரேலுடைய கப்பலை ஈரானுடைய படைகள் போய் கைப்பற்றுகிற காட்சி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது மீண்டும் அடுத்த ரவுண்டை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் காலித் மிஷால். சரமாரியாக இஸ்ரேல் மீது இரவு முழுவதும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியது ஹெஸ்புல்லாக்கள். குறிப்பாக ஒரே நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஹெஸ்புல்லாக்கள் ஏவினார்கள். இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இராணுவ தலைமையகத்தை ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் மூலம் தாக்கியதாக அட்டாக் பண்ணியதாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு தங்களுடைய போர் கப்பல்களை அனுப்பி இருக்கிறது அமெரிக்கா. ஈரான் மீதான தாக்குதலுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை என்பதை வேறு வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறது சவுதி அரேபியா, குவைத், ஓமான், UAE ஆகிய நாடுகள். உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணெய் உற்பத்தியை 6ஆக பிரிச்சுக்கிறங்க. இந்த 6ல் ஒரு பகுதி எங்க இருந்து போகுதுன்னா இங்க இருந்து போகுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 190 நாட்களாக காசா என்கிற ஒரு சிறிய நிலப்பரப்பை இஸ்ரேல் என்கிற உலக மாபாதக ஒரு இராணுவம் மொத்தமாக அழித்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திகளை 190 நாட்களாக நாமும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் காசாவுக்கு என்ன நடக்கிறது, மத்திய கிழக்கிலே என்ன நடக்கிறது என்கிற பாரியதொரு சர்ச்சை தற்போது உருவாகி இருக்கிறது. அதாவது என்ன நடக்கக்கூடாது என்று நினைக்கிறோமோ அது நடந்து விடுமோ என்கிற அச்சமும் தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், காசா மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டாலே பொதுவாகவே ஒரு 10 நாட்கள் 15 நாட்களில் நாங்கள் யுத்தத்தை முடித்து விட்டோம் என்று இஸ்ரேல் அசால்ட்டாக அறிவித்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இந்த யுத்தம் 190 நாட்களை தாண்டுகிறது. இதுவரைக்கும் முடிவுக்கு வரவில்லை என்பதை தாண்டி ஹமாஸினுடைய 13,000 போராளிகளை அழித்து விட்டதாக இஸ்ரேல் பொய்யான ஒரு பீத்தலை சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர அவர்களில் ஒரு ஜனாசாவை கூட அவர்கள் இதுவரைக்கும் காட்டவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் எங்கள் தரப்பிலிருந்து 200க்கு உட்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை தொடர்ந்து ஹமாஸ் தெரிவித்து வருவதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி 200க்கு உட்பட்டவர்களை இழந்து பாரியதொரு இராணுவத்தோடு 190 நாட்களாக மோதிக்கொண்டிருக்கிறது ஹமாஸ். இதுதான் இந்த உலகமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய உண்மையாகவும் இருக்கிறது. ஒரு சிறிய நிலப்பரப்புக்குள் ஒரு சிறிய இராணுவ பிரிவு உலகமே கண்டு அஞ்சுகிற ஒரு பயங்கரமான இராணுவத்தை எப்படி ஆட்டி படைக்கிறது. இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், 190 நாட்களாக இவ்வளவு அழிவுகள் நடத்தப்பட்ட 33,000 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், முழு நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் யுத்தத்தை மேற்கொள்வோம், எங்களுடைய பணைய கைதிகளை ஹமாஸிடமிருந்து மீட்டுக் கொண்டு வருவோம், ஹமாஸை அழிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களால் இதுவரைக்கும் ஹமாஸை அழிக்க முடியவும் இல்லை, பணைய கைதிகளை மீட்டெடுக்கவும் முடியவில்லை. இந்த நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், 3 நாட்களுக்கு முன்பதாக ஹமாஸினுடைய தலைவர், குறிப்பாக முன்னாள் பாலஸ்தீன பிரதம மந்திரி இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் ஆன் தி ஸ்பாட் கொல்லப்பட்டார்கள். குறிப்பாக அவருடைய 3 மகன்களும் 3 பிள்ளைகளுமாக, அந்த 3 மகன்களின் 3 பிள்ளைகளுமாக மொத்தம் 6 பேர் கொல்லப்பட்டார்கள். இஸ்மாயில் ஹனியாவினுடைய 3 பிள்ளைகளும் 3 பேரப்பிள்ளைகளும் தான் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த கொலையை தொடர்ந்து மேலும் பெரிய பதட்டமான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல், ஏற்கனவே டமஸ்கஸ், சிரியாவினுடைய தலைநகர் டமஸ்கஸிலே ஈரானுடைய துணை தூதுவர் ஆலயத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அதனூடாகவும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு பாரிய பதட்டம் உண்டாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு ஆச்சரியமான ஒரு ஆப்பை அடித்திருக்கிறது ஈரான் என்றால் அது மிகையாகாது. அதாவது ஒருபுறம் நமக்கு தெரியும் என்ன மாதிரியான நிலைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து வருகிற நேரத்தில் ஈரான் எப்படி இதை எதிர்கொள்ளப் போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஏற்கனவே என்ன நினைப்பாங்கன்னு கேட்டால், ஒரு புதிய வழிமுறையில் இஸ்ரேலோடு மோதப் போகிறது என்று நினைத்து கொண்டிருந்த போது, அப்படியெல்லாம் மோத மாட்டோம்,
பழைய முறையில் தான் நாங்கள் மோத போகிறோம்னு சொல்லி அப்படியே 2011க்கு பின்னால் போய் நின்று பழைய ஒரு மெத்தடில் இன்றைக்கு தண்ணி காட்டி இருக்கிறது இஸ்ரேலுக்கு ஈரான். அதற்கு முன்பதாக இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து வரக்கூடிய ஹமாஸினுடைய முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கிற காலித் மிஷால் அவர்கள் இன்றைக்கு தோஹா கத்தாரிலிருந்து பேசிய ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக காலித் மிஷால் இவர் பல நாட்களுக்கு பிறகு 190 நாட்களில் இன்றைக்கு எப்படி பேசப்படுகிறாரோ இதே போன்று அந்த ஒரு 10-15 நாட்களுக்கு உள்ளாக திடீரென்று பேசப்பட்டார். அதை நினைவூட்டினா தான் இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக சொல்கிறேன். நமக்கெல்லாம் தெரியும், அதாவது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோட பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு பெருக ஆரம்பித்தது. பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது, ஏன் இந்த தாக்குதல்கள் நடக்கிறது என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்தபோது பாலஸ்தீனத்துக்காக ஆதரவாக பல இடங்களில் பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டதை போல கேரளாவிலும் இந்தியாவிலே இது தொடர்பான ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முக்கியமான ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிலே காலித் மிஷால் அவர்கள் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக நேரடியாக வந்து மக்களுக்கு மத்தியிலே உரையாற்றி இருந்தார். இதைத்தான் நம்ம தம்பி விக்கி, அதாவது தம்பி பொக்கிஷம் இருக்கிறார்ல, அவரை காப்பாற்றிக்கிட்டு திடீர் சில ஆக்களும் இருக்கிறாங்க. இப்போ அந்த தம்பி விக்கி வந்து அதைத்தான் தூக்கி புட்டிச்சு என்ன நடந்து விட்டது தெரியுமா அந்த வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாரு. அந்த நேரத்தில் பேசிய காலித் மிஷால் மீண்டும் தற்போது குரல் எழுப்பி இருக்கிறார். ஏன் அப்போ இவ்வளோ நாளாக என்ன செஞ்சாருங்கிறதல்ல, அவர்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. லெபனானிலிருந்து அரசியல் ரீதியாக கருத்துக்களை வெளியிடுகிற பொறுப்பை அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய தலைவர் ஒசாமா ஹம்தானுக்கு வழங்கி இருக்கிறார்கள். வார் கிரவுண்டில் யுத்தம் நடக்கிற படைகளுக்கு மத்தியில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை சகோதரர் அபு உபைதா அவர்கள் ஊடக பேச்சாளராக, இராணுவ ஊடக பேச்சாளராக செய்திகளை சொல்லிக் கொண்டிருப்பார். இதே இடத்தில் அதாவது அல் குதுஸ் படையணியினுடைய செய்திகளை சகோதரர் அபு ஹம்சா என்கிறவர் மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பார். ஊடக செய்திகளாக அதை வெளியிட்டுக் கொண்டிருப்பார். இந்த நேரத்தில் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஹமாஸினுடைய தலைவராக இருக்கிறார். இவரும் சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய ஒரு முக்கியமான தலைவர். இவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் குறிப்பாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி, ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியாவினுடைய 6 பிள்ளைகள் மீதான தாக்குதல், பயங்கரவாத தாக்குதலை கண்டித்திருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறார், இது இறுதி சுற்று அல்ல, இது லாஸ்ட் ரவுண்டுன்னு நினச்சிடாதீங்க, நீங்கள் அடிச்சிட்டீங்க இத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிறாதீங்க, இனிமேல் தான் எங்களுடைய அடுத்த கட்ட மூவ் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏன்னா அக்டோபர் 7க்கு பிறகு முழுக்க யுத்தமாக நடந்து கொண்டிருக்கிற இருதரப்பு மோதிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் இஸ்மாயில் ஹனியானுடைய பிள்ளைகள் தாக்கப்பட்டிருக்கும் போது தற்போது மீண்டும் அடுத்த ரவுண்டை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் காலித் மிஷால் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த இவருடைய அறிவிப்பை தொடர்ந்து தற்போது அந்த ரீஜன்ல, பிராந்தியத்தில் மீண்டும் ஒரு பதட்டம் உருவாகி இருக்கிறது. ஏன்னா இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம கூட அமெரிக்கா இருக்கிறான், எனவே நான் நினைத்ததை செய்ய முடியும் என்றுதான் நாங்கள் போவோம், அடிப்போம், தூக்குவோம், வருவோம், இப்படி தான் உள்ளே போனாங்க. உள்ளே போனால் அந்த பங்கர்களும் அங்கே இருக்கக்கூடிய தன்மைகளும் அப்படியே பாதாள உலகத்திற்குள் நுழைந்ததை போன்று ஆகிவிட்டது. நரகத்தை அவர்களே தேடி பெற்றுக்கொண்டார்கள் என்கிற அளவுக்கு அங்கே அவர்களுக்கு அடி விழுந்து கொண்டிருக்கிறது பயங்கரமாக. இந்த நிலையில் தான் அவர்கள் மிலிட்ரி வாரில் ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று மறுபுறமாக ஹிஸ்புல்லாக்கள் தாக்க ஆரம்பித்தார்கள். இன்று வரைக்கும் பயங்கரமாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். நேற்று அவர்கள் கொடுத்த கொடு என்பது மிக முக்கியமான அடியாக மாறி நிற்கிறது. அதை அடுத்து பார்க்க இருக்கிறோம். இதற்கு மத்தியில் தான் அடுத்ததாக அதாவது சீனுக்குள்ள நுழைஞ்சது ஹூதிகள் காசாவுக்கு ஆதரவாக செங்கடல் பகுதிகளிலே இஸ்ரேலுடைய கப்பல்களையும் அமெரிக்காவினுடைய கப்பல்களையும் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்தார்கள். அதனால் செங்கடல் பற்றி எறிய ஆரம்பித்தது. தற்போது உலகமே மிகவும் பீதியில் இருக்கக்கூடிய வகையில் செங்கடலில் தொழில் செய்ய முடியாமல் இருக்கிறது. குறிப்பாக செங்கடல் வழியாக போகிற கப்பல் போக்குவரத்துகளினால்
மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருந்தது எகிப்து. எகிப்தினுடைய சுயஸ் கால்வாய் வழியாகத்தான் அந்த கப்பல்கள் செங்கடல் வழியாக சென்று யூரோப்புக்கு போகிற வேலையை பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது செங்கடல் மூடப்பட்டிருக்கிற காரணத்தினால் சுயஸ் கால்வாயில் 45% மேலான எகிப்தினுடைய வருமானத்தை இழந்து விட்டோம் என்கிறது எகிப்து. இப்படி எகிப்து ஒருபுறம் அந்த வருமானத்தை இழக்கும் போது பல நாடுகளும் கப்பல்களை நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஈவன் சைனாவே மிகப்பெரிய தன்னுடைய கப்பல் கம்பெனிகள் எல்லாம் அந்த பாதையில் பயணிக்க வேண்டாம் என்று அறிவித்து விட்டார்கள். ரஷ்யாவுக்கு மாத்திரம் ஹூதிகள் சிறப்பு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் ரஷ்யாவினுடைய கப்பல்கள் மட்டும் செங்கடல் வழியாக வர முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் ஹூதிகள் ஒருபுறம் தாக்க, ஹிஸ்புல்லாக்கள் ஒருபுறம் தாக்க, எல்லா பகுதியினுடைய தாக்குதலையும் தாங்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் அமெரிக்கா எனக்கு துணையாக வந்து நிற்கிறது. எனவே நான் எவனுக்கும் தாக்குவேன், ஏதோ ஒரு வகையில் என்னுடைய மானத்தை மறைக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். ஏற்கனவே ஈரான் மேல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானுடைய முக்கிய தளபதிகளில் ஒருவராக இருந்த காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். அதற்கு சடன்லி உடனடியாக பதிலளித்தது ஈரான். அந்த அடிப்படையில் மொசாதினுடைய தலைமையகம் ஈராக்கிலே வைத்து அளிக்கப்பட்டது என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இப்போ என்ன ஆகியிருக்குது, காலித் மிஷேல் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கும் போது ஈரான் ஒருபுறமாக கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்து கொண்டிருக்கும் போது மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது காசாவினுடைய களம் என்பது இன்றைக்கு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. இந்த நிலையில் என்ன செய்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள் என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும். நேற்றைய தினம் நம்ம வீடியோ பேசி பப்ளிஷ் பண்ணியதற்கு பிறகு வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தான் சரமாரியாக இஸ்ரேல் மீது இரவு முழுவதும் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியது ஹிஸ்புல்லாக்கள். குறிப்பாக ஒரே நேரத்தில் 40க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஹிஸ்புல்லாக்கள் ஏவினார்கள். இஸ்ரேலுடைய பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் நடத்தப்படுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் லெபனானிலிருந்து ஏவப்பட்ட 40க்கும் மேற்பட்ட ஒரே நேரத்தில் ஏவப்பட்ட 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் என்கிறது ஐடிஎஃப், அதாவது இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ். ஆமா, 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் தாக்கப்பட்டன என்பது மட்டுமல்லாமல் அந்த ஏவுகணைகளில் ஒரு சிலதை நாங்கள் இடைமறித்தோம், அதாவது 40ஐயுமே இடமறித்தோம் என்று சொல்லல, ஒரு சிலதை நாங்கள் இடைமறித்திருக்கிறோம் என்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த அயன் டோமை பொறுத்தவரையில் ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, அது எப்போ டோமாக மாறும் என்று சொல்லி சொன்னால் ஒரே நேரத்தில் 1 2 3 4 ராக்கெட்டு போனால் அதை என்ன செய்வாங்கன்னா விரட்டி போய் தாக்கி அந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் மலன்னு சொல்லி ஏவுகணைகள் ஏவப்பட்டால் அதை தடுக்கிற யுக்தி அவர்களிடத்தில் இல்லை. அதற்கான பலம் அந்த அயன் டோமிடத்தில் இல்லை, சி டோமிடத்தில் இல்லை. எந்த அளவுக்குன்னு கேட்டால் ஒரே நேரத்தில் 5000 ஏவுகணை அடித்தா தான் தடுக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லாரும். ஆனால் நேற்று என்னன்னு பார்த்தா ஒரே நேரத்தில் 40 ஏவுகணையை தான் அடிச்சிருக்கிறான். அதையே எங்களால் தடுக்க முடியல, ஒரு சிலதை தடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலதை தடுத்தா மற்றதெல்லாம் எங்கே போச்சு? 40ல் ஒரு சிலது. சரி, 10 தடுத்துட்டிய. 40ல் ஒரு சிலதுன்னா 10 கிடையாது, 2 3 தான் ஒரு சிலதுங்கிறது. 10 தடுத்துட்டாங்கன்றே வச்சுக்கிடுவோமே. மீதி 30ம் எங்கே விழுந்தது? இஸ்ரேலுக்குள்ளதானே. இஸ்ரேலுக்குள்ள விழுந்திருந்தால் என்ன நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் சரமாரியாக தாக்குகிற வீடியோ காட்சியெல்லாம் நேற்றைய வெளியாகி இருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பகுதிகளில் அதாவது ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலுடைய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாக்கள் ஓன் அட்டாக் பண்ணுறாங்களா அல்லது ஹிஸ்புல்லாக்களை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாராள தாக்குதலை ஈரான் நடத்துகிறதா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாவினுடைய சொந்த தாக்குதல்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னு கேட்டால் இந்த ராக்கெட்டுகள் என்ன ராக்கெட்டுகள் அவங்க அட்டாக் பண்ணினாங்கிறது உட்பட ஐடிஎஃப் சொல்லியிருக்கிறாங்க. வளமையான ராக்கெட்டுகள் தான் ஏவப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது அதாவது ரிவேஞ்ச் எடுக்கிறதாக இருந்தால் என்ன விதமான பதிலடியை ஈரான் கொடுக்க இருக்கிறது, அவர்களிடம் இருக்கிற பயங்கரமான ஏவுகணைகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம நேற்று பார்த்துருக்கிறோம். அந்த ஏவுகணைகளில் ஒன்று கூட இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்படவில்லை. இதிலிருந்து ஈரான் இந்த தாக்குதலை நடத்தவில்லை. இந்த தாக்குதலை முழுமையாக ஹிஸ்புல்லாக்கள் தான் நடத்தி இருக்கிறார்கள் என்பது திட்ட தெளிவாக இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் நேற்றைய தினம் 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை ஒரே நேரத்தில் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஹனிதா குடியேற்றம்
இவர்களுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய அதாவது இஸ்ரேலுடைய ஹனிதா செட்டில் ஏரியா இருக்குது, குடியேற்றம் இருக்கிறது. அந்த பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய மிக முக்கியமான இராணுவ தலைமையகத்தை ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் மூலம் தாக்கியதாக, அட்டாக் பண்ணியதாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆம், எங்களுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு ஐடிஎஃப்பும் சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்து நம்ம என்ன புரியணும்னு கேட்டால், அயன்டோமால ராக்கெட்டை மட்டும் இல்லை, இவர்கள் நேற்று அனுப்பிய அவர்களுடைய அதாவது ட்ரோனை கூட தடுக்க முடியாமல் போயிடுச்சு என்பது திட்ட தெளிவானது. இஸ்ரேலுடைய இராணுவ தலைமையகம், தற்காலிக இராணுவ தலைமையகம் மீதும் சரமாரியான தாக்குதல்களை, குண்டு மலைகளை பொழிந்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள். இஸ்ரேல் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு நடந்த மிக முக்கியமான ஃபைனல் கட் செய்திக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அது என்ன ஃபைனல் கட்டான செய்தி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும், அதாவது சர்வதேச மட்டத்திலே தற்போது பேசுபொருளாக மாறியிருப்பது ஈரான் இஸ்ரேல் மோதல். இஸ்ரேலை ஈரான் தாக்குமா தாக்காதா, ஈரான் இஸ்ரேலை தாக்கினால் இஸ்ரேல் என்ன செய்யும் என்கிற கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு தங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்கிறது அமெரிக்கா. அதாவது ஹமாஸ் தெளிவாக இருக்காங்கங்க. அவங்க தொடர்ந்து சொல்லி வர்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வார் இஸ்ரேலுடனான வார் அல்ல, இது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான, பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான வார் அல்ல, இந்த வார் அமெரிக்காவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான வார் என்பதை திட்ட தெளிவாக சொல்லி வர்றாங்க. இஸ்ரேலை நாங்கள் எப்படியும் பாதுகாப்போம், அதற்கு நாங்கள் என்ன விலையும் கொடுப்பதற்கு தயார் என்கிறது அமெரிக்கா. குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில், அமெரிக்க வரலாற்றில் தோன்றிய பொறுப்புக்கு வந்த ஜனாதிபதிகளில் மொத்தமாக இஸ்ரேல் பக்கமே சாய்ந்து நின்ற ஒரே ஜனாதிபதியாக ஜோ பைடன் பார்க்கப்படுகிறார். இவன் ஆட்சிக்கு வரும்போது நிறைய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள், பொதுவான மக்களுடைய வாக்குகளால் ஆட்சிக்கு வந்தார். ஏன்னா அதாவது ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப்பை தொலைச்சா போதும், வீட்டுக்கு அனுப்பினா போதும்னு அத்தனை பேரும் வாக்களித்தாங்க. டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜெருசலத்தை இஸ்ரேலிய தலைநகரமாக அறிவித்தவர். அப்படி இருக்கும்போது அதற்கு எதிரான எதிர்ப்பலைகளாக ஜோ பைடன் கொண்டு வரப்பட்டார். இப்பொழுது ஜோ பைடன் தான் அமெரிக்க வரலாற்றிலேயே இஸ்ரேல் சார்பை மொத்தமாக கொண்டிருந்த ஒரே ஜனாதிபதி என்கிற பெயரை எடுத்திருக்கிறார். அடுத்த தேர்தல் மிக ஒரு முக்கியமான தேர்தலாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய நலன் விரும்பிகளுக்கும் மனிதநேயம் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய கேள்வியை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தலாகவும் மாறியிருக்கிறது. ஏன்னா ஒரு புறம் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார், நமக்கெல்லாம் தெரியும், அவன் ஒரு நடமாடும் பைத்தியம் என்று சொல்லி எந்த நேரத்தில் என்ன செய்வான்னு தெரியாது, அப்படியான ஒரு ஆள். இப்போ அடுத்த புறமாக ஜோ பைடன் வருவார். இந்த ஆளை இப்போ பார்த்தாலே தெரியுது, அவன் நடமாடும் பைத்தியம் என்று பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இவன் எப்பயுமே நடந்துகிட்டு இருக்கிற பைத்தியமாக இருக்கிறான். அந்த மாதிரியான என்ன, அதாவது மக்களை அழிப்பதில் கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாத கல் நெஞ்சத்தை கொண்டவர்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அமெரிக்க தேர்தல் என்ன நடக்கப் போகிறது என்பதை. இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய கப்பல் தற்போது மிடில் ஈஸ்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் மீது நேரடி தாக்குதல்களை ஆரம்பித்தால் அதற்கு, அந்த தாக்குதல்களுக்கு ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறதோ இல்லையோ, ஈரான் தாக்குதல் நடத்துகிற ஏவுகணைகளை தடுப்பதற்கான ஒரு முயற்சியை கண்டிப்பாக அமெரிக்கா செய்யும் என்பதுதான் அவர்கள் சொல்லாமல் சொல்கிற விஷயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் அவர்களுடைய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய சொந்த படைகளையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் அவர்களுக்கு தற்போது உருவாகி இருக்கிறது. அது ஜோர்தானில் அமெரிக்கா படைகள் இருக்கிறது, ஈராக்கில் அவர்களுடைய படைகள் இருக்கிறது, சிரியாவில் அவர்களுடைய படைகள் இருக்கிறது. அரபு நாடுகள் முழுவதும் அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்குது. கத்தாரில் தான் அரபு நாடுகளிலேயே மிகப்பெரிய அமெரிக்கன் பேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கத்தாரில் இருக்குது. கடந்த வருடம் அவர்களுடைய ஒப்பந்தம் முடிவுற்ற நேரத்தில் இன்னும் 10 வருஷத்துக்கு எங்கள் நாட்டில் இருந்துக்கிறங்கன்னு சொல்லி ஒப்பந்தத்தை நீட்டிச்சு விட்டுருக்கிறாங்க. அரபு நாடுகளை அடக்கிறதுக்கே இதைத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான அமெரிக்க பேஸுகளை எல்லாம் ஈரான்கிட்ட இருந்து, ஏன்னா ஈரான் இஸ்ரேலை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்கள் அமெரிக்காவினுடைய நிலைகளுக்கு அமெரிக்காவுக்கு போய் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவார்கள், பேஸ் மீது தாக்குதல் நடத்துவார்கள். ஆல்ரெடி சிரியாவில் இருக்கக்கூடிய குழுக்களும் ஈரான் சார்பு குழுக்களும், அதே போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் சார்பு குழுக்களும் அமெரிக்காவினுடைய பேஸுகள் மீது 90க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இந்த 6 மாதங்களுக்குள்ளாக நடத்தி இருக்கிறார்கள் என்கிற தரவுகளும் இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை அமெரிக்கா தற்போது மிடில் ஈஸ்டுக்கு
ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துவதற்கு அழைத்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் அரபு நாடுகள் யார் பக்கம் நிற்கப் போகிறது என்கிற ஒரு கேள்வியை நாம் நேற்று எழுப்பியிருந்தோம். அரபு நாடுகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான டிசிஷனை அரபு நாடுகள் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா, குவைத்து, அதே போன்று UAE என்கிற ஐக்கிய அரபு ராச்சியம், ஓமான் ஆகிய நாடுகள் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு காரணமும் ஈரான் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது நீ என்ன முடிவு எடுக்கணுங்கிறத இப்போ இவன் தான் தீர்மானிக்கிறாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால், ஒரு கால் தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்த முற்படலாம். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக இருந்தால் வலமையில் என்ன செய்யும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈராக்கை அழிப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? அரபு நாடுகளுடைய பேஸுகளை பயன்படுத்தினார்கள். குறிப்பாக குவைத்தில் அவர்களுடைய இராணுவ தளம் இருக்கிறது, அங்கிருந்து ஈராக்கை தாக்கினார்கள். சிரியாவிலிருந்து ஈராக்கை தாக்கினார்கள். பஹ்ரைனில் இருந்து ஈராக்கை தாக்கினார்கள். அரபு நாடுகளில் இருந்தே ஈராக் மீதான தாக்குதலை தொடுத்தார்கள், ஆப்கன் மீதான தாக்குதலை தொடுத்தார்கள். எல்லாவற்றுக்கும் அரபு நாடுகளையே பயன்படுத்தி கொண்டார்கள். சுருக்கமாக சொல்றதுன்னா, நம்ம விரல் எடுத்து நமக்கே குத்தி இருக்கிறான்னு அர்த்தம். இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் சடன்லி திடீரென்று இன்றைக்கு குறிப்பாக சவுதி அரேபியா, குவைத், UAE, ஓமான் உள்ளிட்ட நாடுகள் என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஈரானை தாக்குவதற்கு எக்காரணம் கொண்டும் எங்கள் நாடுகளுக்குள் இருக்கக்கூடிய பேஸை பயன்படுத்தக்கூடாது. ஏர் பேஸை பயன்படுத்தவும் கூடாது, அதாவது வான்வழியை பயன்படுத்தவும் கூடாது, தரை வழியாக நீங்கள் எந்த விதமான பயன்பாடுகளையும் எடுக்கக்கூடாது. ஈரான் மீதான தாக்குதலுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை என்பதை வேறு வார்த்தைகளில் சொல்லி இருக்கிறது சவுதி அரேபியா, குவைத், ஓமான், UAE ஆகிய நாடுகள் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இது தொடர்பான முக்கியமான இன்னொரு செய்தியை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, ஏற்கனவே ரெட் சீல போகக்கூடிய கப்பல்கள் மீதெல்லாம் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி தாக்குதலை ஹூதிகள் நடத்தும் போது ஹூதிகளுக்கு எதிரான ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி பிரித்தானியா, அதே போன்று டென்மார்க்கு, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அவர்களுடைய கடற்படை கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி யூதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பஹ்ரைனை தவிர எந்த அரபு நாடுகளும் ஒப்புக்கொள்ளவில்லை, அவர்களோடு இணையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஹூதிகளோடு ஆல்ரெடி UAEக்கு ஒரு பகை இருக்கிறது. ஆல்ரெடி சவுதி அரேபியாவுக்கு பார்டர் பிரச்சனை இருக்கிறது. சவுதி அரேபியா ஹூதிகளோடு பல ஆண்டுகள் சண்டையிட்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் இருந்தும் காசா விவகாரத்தில் ஹூதிகள் காசாவுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம ஹூதிகளுக்கு எதிராக போய் நின்னோம்னா நம்ம மக்களே நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க என்ற அச்சத்தில் அவர்கள் அமெரிக்காவோடு கூட்டிணையவில்லை. அதே போன்ற ஒரு அறிவிப்பை தற்போது ஈரான் விவகாரத்திலும் எடுத்திருக்கிறார்கள். இது ஈரான் மீது கொண்ட பாசமும் அல்ல, அது ஹூதிகள் மேலே கொண்ட பாசமும் அல்ல. இரண்டுமே காசா விவகாரத்தில் தற்போது ஈரான் மும்முரமாக இருப்பதால் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால், அமெரிக்காவுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய ஆட்சி பறிபோய்விடும், மக்கள் எதிர்ப்பு ஆரம்பித்து விடுவார்கள் என்கிற காரணத்தினால இந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எது எப்படி போனாலும் முடிவு நல்ல முடிவு, தற்போதைய நிலையில் சிறந்த ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவுக்கு வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதுதான் இன்றைக்கு நடந்த மிக முக்கியமான விவகாரமாக மாறி இருக்கிறது. அதாவது உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும், இந்த காட்சியை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த காட்சிகள் ஹூதிகள் சீனுக்குள்ளே வந்ததோட இந்த காசா விவகாரத்தில் காசாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், யுத்தத்தை நிறுத்துங்க, இல்லைன்னு சொன்னால் அவங்க கப்பலை எல்லாம் தாக்குவோம்னு அறிவிச்சாங்களே, அறிவித்து கொஞ்ச நாட்களில் ஒரு 3-4 நாட்களுக்குள்ளாக கேலக்ஸி லீடர் என்கிற இந்த கப்பலை அவர்கள் கைப்பற்றினார்கள். இந்த போட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஹெலிகாப்டர்லையே, அதாவது பாலஸ்தீன கொடியை வரைஞ்சிக்கிட்டு தான் அவங்க போவாங்க. போய் இறங்கி இந்த கப்பலை கைப்பற்றி இன்ன வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் அந்த கப்பல் இருக்குது. பெருநாள் தினத்திலே இதில் பெருநாள் தொழுகையை நடத்தினாங்க. அந்த காட்சிகளை எல்லாம் அவர்கள் வெளியிட்டு இருந்தார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு இது செஞ்சது யாருன்னா ஹூதிகள் யமன்ல இருந்து பண்ணாங்க. இன்னைக்கு இதே மாதிரி ஒரு வேலையை யார் பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் ஈரானே களமிறங்கி அடிச்சிருக்கிறாங்க. அடா பார்த்துக்கலாம்டா,
இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் அந்த தெறிக்க விடுற வேலைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாங்க இந்த கப்பல். அதாவது இதுதான் இன்றைக்கு அவர்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய கப்பல். இந்த கப்பல் மெக் அரேஸ் என்கிற ஒரு கப்பல். அதாவது இது நிறைய பொருட்கள் கொண்டு போகிற கப்பல், மிக பிரம்மாண்டமான கப்பல். இதை பார்க்குறீங்க நீங்கள், சரக்கு கப்பல். இந்த கப்பலை ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு IRGC என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இன்றைக்கு இப்போ ஹெலிகாப்டரில் போய் அதே மாதிரி அவர்களுடைய படை களமிறங்கி கப்பலை கைப்பற்றி இருக்கிறது. கைப்பற்றியது மட்டுமல்லாமல் கப்பல் தற்போது ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. ஒருத்தன் என்னன்னு கேட்க முடியாமல் போயிடுச்சு. கப்பலை கைப்பற்றிக்கிட்டு போகிறான். அதே அதாவது நிற்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் அமெரிக்காவினுடைய மற்ற கப்பல்கள் தான் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. குறிப்பாக ஒரு தலைமுடியை கூட பிடுங்க முடியலை. ஏன்னா இதைத்தான் நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், அவன் அந்த ஏவுகணை அடிச்சிருவான், அது நடந்துரும் இது நடந்துரும் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, புதிய விதத்தில் தாக்குதல் நடக்கும் என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது பழைய விதத்தில் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது இந்த தாக்குதலில் முழு உலகமும் மீண்டும் திரும்பி பார்க்க போகிறது. ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஈரான் செய்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதாவது இன்றைக்கு அவர்கள் கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்களா இல்லையா? அந்த கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இடம் ஹார்மூஸ் பகுதி தான் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இடம். அதாவது இந்த கப்பல் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹார்மூஸ் நீர்நிலை பகுதிகளில் கைப்பற்றுகிறார்கள். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், இஸ்ரேல் இன்றைய கைப்பற்றிய கப்பல் இஸ்ரேலுக்குரிய கப்பல். அதாவது MSC ஏரியஸ் என்கிற கப்பல். இந்த கப்பல் அதாவது UAE-னுடைய எமிரேட்ஸினுடைய துறைமுக நகரமாக இருக்கிற எமிரேட்ஸினுடைய அதாவது ஹார்பர் இருக்கக்கூடிய புஜைராவுக்கு வடமேற்கு பகுதிகளில் வைத்துத்தான் IRGC-யினால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதாவது இத்தாலி சுவிஸ் ரெண்டும் இணைந்த கப்பல் கம்பெனியாக இருக்கிற MSC-யினுடைய கப்பல் தான் இது. இந்த கப்பலுக்குள் 25 ஊழியர்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்களும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன கவனிச்சுக்கிறோம் என்று கேட்டால், இந்த கப்பலை அவர்கள் கைப்பற்றிய ஹார்மூஸ் நீர்நிலை என்ன விசேஷம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது இந்த புகைப்படத்தை முதல்ல பாருங்க, அப்பதான் ஹார்மூஸ் பற்றிய செய்திகள் நமக்கு லேசாக புரியும். அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, ஏற்கனவே இந்த கப்பல் பாதைகளில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அரேபியன் சி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் இதை தாண்டி போனோம்னா இந்திய பெருங்கடல் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது உலக வரைபடத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதி இது. அல்லாஹ்வுடைய ஒரு அருள் என்னன்னு கேட்டால், இந்த சண்டைகள் நடக்கும்போது அதை உணர முடியுது. நீங்கள் ஐரோப்பா என்ன ஆட்டம் போட்டாலும் ஐரோப்பாவுக்கு முழுவதுமாக எண்ணெய் ஏற்றுமதி நடக்கக்கூடியது எங்கேருந்து? அரபு நாடுகள்கிட்ட இருந்து. ஐரோப்பாவுக்கு மட்டும் முழு உலகத்துக்கும் அந்த வளம் அவர்களிடத்தில் தான் நிறையவே இருக்கிறது. ரஷ்யா மாதிரி நாடுகள்கிட்ட இருந்தாலும், மற்ற சில நாடுகள்கிட்ட இருந்தாலும், அதாவது தென் அமெரிக்க நாடுகள்கிட்ட இருந்தாலும் அதிகமான 180% பலம் யார்கிட்ட இருக்குதுன்னா ஒபெக் என்கிற அதாவது அரபு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு நாடுகள்கிட்ட தான் இருக்கிறது. உலகத்திலே 5வது அதாவது 5 முக்கிய நாடுகளுக்குள்ள எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளுக்குள் ஈரானும் இருக்கிறது. இந்த மாதிரியான நிலையில் இந்த இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை ஆரம்பித்ததற்கு பிறகு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடம்தான் சுயஸ் கால்வாய், இந்த இடம்தான் ரெட் சி. இந்த ரெட் சீல தாக்குதலை ஆரம்பித்தது ஹூதிகள். இந்த ரெட் சீயால தான் முழுக்க, அதாவது இந்த கல்ஃப் ஆஃப் ஆடன் என்று இருக்குதா இல்லையா, இந்த பகுதிகளால் தான் முழு உலகத்திற்குமான முழுமையான போக்குவரத்து கடல் வழியாக நடைபெற்று கொண்டிருந்தது. இதன் வழியாக போகாமல் ஆப்பிரிக்காவை சுற்றி கப்பல்கள் வரும்போது 40 நாட்கள் வர வேண்டும், பல லட்சக்கணக்கான பணங்களை விரயம் செய்ய வேண்டும். இதுதான் உலகத்தினுடைய முக்கியமான பாதையாக, வணிக பாதையாக இருக்கிறது. இதை யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இந்த இடத்துல பாபல் மந்தப் என்கிற இடம் இருக்கிறது, இந்த இடத்தை வழிமறிச்சு தான் அவ்வளவு தாக்குதலை நடத்துகிறார்கள். அதனால் தற்போது இதனுடைய போக்குவரத்து ஸ்தம்பித்து இருக்கிறது. ஆப்பிரிக்காவை சுற்றி கப்பல்கள் வந்து கொண்டிருக்கிறது. வருகிற காரணத்தினால் இங்கே மிகப்பெரிய ஒரு அடி சர்வதேச நாடுகளுக்கும் விழுந்து கொண்டு இருக்கிறது. அந்த அடி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்காக அமெரிக்கா தலைமையிலான படைகள் வந்து இந்த ஏரியாவில் நின்று அதை நாங்கள் காப்பாற்றுறோம், நீங்கள் தைரியமாக போங்கிறாங்க. அதையும் மீறி அவங்க தாக்குறாங்க. இந்த இடத்தை மூடினதோட இந்த பெரும் பிரச்சனை உருவாகியதை போல இன்னொரு பகுதி இருக்குது, 2 பகுதி இருக்குது. அதில் ஒரு பகுதி
ஒன்று இருக்குது மொரோக்கோ பக்கத்தில், அது என்னன்னு சொல்லி நம்ம தனியாக பார்க்க இருக்கிறோம். அது ஆப்பிரிக்கா கப்பல்கள் கூட வர முடியாமல் ஆகிரும், மொரோக்கோ மூடிட்டான்னு சொல்லி சொன்னால். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பகுதி தான் இந்த பேர்ஷியன் கல்ஃப் என்கிற பாரசீக வளைகுடா. இந்த பாரசீக வளைகுடா நமக்கெல்லாம் தெரியும், இதுவரைக்கும் இந்த இடத்தை அவங்க மூடினாலும் இந்த வழியாக இஸ்ரேலுக்கு உணவுகள் போகாவிட்டாலும் இந்த பாரசீக வளைகுடா வழியாக, இந்த வழியாக UAE இந்த இடத்துக்கு உணவுகள் கப்பல்கள் வந்து இங்கே கப்பல்கள் இஸ்ரேலுக்கான உணவுகளை எல்லாம் இங்கே இறக்கி இங்கே இருந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் துபாயில் இருந்து சவுதி அரேபியா வழியாக ஜோர்தான் வழியாக இஸ்ரேல், இப்படி இந்த வழியாக அவர்களுக்கு தரை வழியாக இங்கே கப்பலில் பொருட்களை இறக்கி இங்கே கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த பாதையை சவுதி அரேபியாவும் UAEயும் ஜோர்தானும் நிறுத்திவிட்டாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்று சொல்லி இத்தனை நாட்களாக நாமும் சொல்லி கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இப்ப நீ நிறுத்த மாட்ட, சவுதி நிறுத்த மாட்டேங்கிறது தெரியும், அதாவது UAE நிறுத்த மாட்டாங்கிறது தெரியும், ஜோர்தான் நிறுத்த மாட்டாங்கிறது தெரியும். 33,000 பேர் கொல்லப்பட்டும் அவர்களுக்கு உணவு இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தவித்து கொண்டிருக்கும் போதும் யாரு பாலஸ்தீன மக்களுக்கு உணவு கொடுக்காம கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறானோ அவனுக்கு முழுவதுமாக உதவி செய்து கொண்டிருக்கிறது இந்த UAE, சவுதி அரேபியா, ஜோர்தான். இந்த வழியாக அவர்களுக்கு உணவு போகிறது. இஸ்ரேல்காரன் பசியோடு இருந்துடக்கூடாது, காசாக்காரன் செத்து போனாலும் பரவாயில்லை என்று இவர்கள் நடந்து கொண்டிருக்கும் போது உங்ககிட்ட சொன்னா மயிலே இறகு போடுன்னா போடாதடா, மயில்கிட்ட இருந்து உருவித்தான் எடுக்கணும், புட்டிங்கி எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உனக்கு நான் அட்டாக் பண்ணுறதை ரெண்டாவது பார்த்துக்கிறேன், அதை விட பெரிய அட்டாக் சைக்காலஜி வார் என்று ஒன்று இருக்குது, அதை பண்ணுறேன்டான்னு சொல்லி இன்றைக்கு அரபு நாடுகளுக்கும் ஆச்சரியம் கொடுத்து அமெரிக்காவுக்கும் ஆச்சரியம் கொடுத்திருக்கிறது ஈரான். என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஹொர்முஸ் பகுதி இருக்குதா இல்லையா, அதை நீங்கள் இன்னும் தெளிவாக இந்த வரைபடத்தில் பார்க்க முடியும். இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம சொல்லுகிற தகவல் மிக துல்லியமாக உங்களுக்கு புரிந்துவிடும். அதாவது இங்கே பாருங்கள், பாகிஸ்தான் எங்கே இருக்குதுன்னு, ஆப்கானிஸ்தான் இங்கே இருக்குது. இந்த ரெண்டுமே இப்போ சீனுக்குள்ள இந்த பிரச்சனைக்குள்ள இல்லை. இந்தியா இங்கே இருக்கிறது, இது இந்திய பெருங்கடல். இந்த இடத்துல நீங்கள் பாருங்க, அதாவது ஓமான் இங்கே இருக்குது, இதுக்கு கீழே ஓமானுக்கு அடுத்ததாக இந்த பகுதிகளில் தான் யமன் இருக்கிறாங்க. அந்த பகுதிகள் தான் வந்து அந்த ரெட் சீ இருக்கக்கூடிய பகுதிகள். இப்போ நாம் பார்க்கிறது பாரசீக வளைகுடா என்று சொல்லி பார்ப்போமா இல்லையா, பேர்ஷியன் கல்ஃப், பாரசீக வளைகுடா, அந்த பகுதி தான் இந்த பகுதி. அதாவது இந்த இருக்குதுல்ல நான் வரைகிற பகுதி பாரசீக வளைகுடா என்று சொல்லுவார்கள். இதில் ஹைலைட்டடான விஷயம் என்னென்னா, ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பொறுத்தவரையில் எது நடந்தாலும் அவன் நமக்கு நலவைத்தான் நாடுவான் என்கிற நம்பிக்கை கொண்டவர்கள் நாம. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ரெட் சீல எப்படி ஹூதிகள் ஆட்டம் காட்டு கொண்டிருக்கிறாங்களோ அது மாதிரி இப்பொழுது பாரசீக வளைகுடாவில் ஆட்டம் காட்ட ஆரம்பித்திருக்கிறது ஈரான். குறிப்பாக 2011 இதே வேலையை ஈரான் செஞ்சாங்க. இப்போ அதே வேலையை பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இதுதான் ஹொர்முஸ் பகுதி, இந்த இருக்குல்ல, இந்த ஹொர்முஸ் பகுதியில் தான் இன்றைக்கு அவர்கள் கப்பலை கைப்பற்றி இருக்கிறார்கள். நன்றாக புரிஞ்சுக்கிறங்க, ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஹொர்முஸ் பகுதி. ஓமான் இருக்கிறாங்க, அதே போல ஈரான் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் தான் இந்த பகுதி, இந்த இடம் இருக்கிறது. இந்த இடத்தினால தான் கப்பல் உள்ள போய் UAE-னுடைய புஜைரா துறைமுகத்திற்கு செல்ல வேண்டும். புஜைரா இந்த இடத்துல இருக்குது. இந்த புஜைரா துறைமுகத்துக்கு போகணுதுன்னு சொன்னால் இங்கே இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அபுதாபியில் இருந்து சவுதி அரேபியா வழியாக இப்படியே போய் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அதாவது இந்த ஏரியாக்கள் இஸ்ரேலுக்கு ஜோர்தான் வழியாக உணவு கொண்டு போகிற பாதை இப்படித்தான் வருகிறது. அப்போ அங்கே கப்பல் போகலைன்னாலும் இந்த வழியாக கப்பல் போயிடுதுல்ல, இந்த இடத்துல இன்றைய கப்பலை தூக்கிட்டாங்க. இனி கப்பல் அதில் போனால் எந்த கப்பல் போனாலும் அடிப்போம், எந்த கப்பல் போனாலும் தூக்குவோம். எனவே இஸ்ரேலுக்கு இனிமேல் இஸ்ரேல் ஆதரவான எந்த கப்பல்களும் இந்த ஹொர்முஸ் நீர்நிலை பகுதிகளால் போக முடியாது. ஹொர்முஸ் நீர்நிலைன்னா என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. ஹொர்முஸை மொத்தமாக இழுத்து மூடுமா ஈரான் என்று சொன்னீங்கன்னா அவர்கள் மூடுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்கிறது. குறிப்பாக இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்கிறது உலகத்தில் மிக முக்கியமான ஒரு ஜலசந்தியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன பார்த்துக்கிறோம்னு கேட்டால், இந்த உலக எண்ணெய் உற்பத்திகளில்
ஆறில் ஒரு பகுதி இங்கிருந்து தான் உலகத்திற்கே அனுப்பப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணெய் உற்பத்தியை 6ஆக பிரிச்சுக்கிறங்க. இந்த 6ல் ஒரு பகுதி எங்கேருந்து போகுதுன்னா இங்கேருந்து போகுது. எப்படி எந்தெந்த நாடுகளில் இருந்து போகும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். குறிப்பாக அந்த எண்ணெய் உற்பத்தியில் ஆறில் ஒன்று போகிற மாதிரியே திரவ இயற்கை எரிவாயு LNG இருக்குதா இல்லையா, இதில் 3ல் ஒரு பங்கு இங்கிருந்து தான் போகிறது. 3ல் ஒரு பங்குனா உலகத்தில் 100% 3ஆக பிரிச்சிங்கன்னா அதில் ஒரு பங்கு இங்கிருந்து தான் LNG வந்து நமக்கே அங்கிருந்து தான் வருகிறது. ஏன்னா LNGயினுடைய முக்கிய தயாரிப்பாளர்களான கத்தார் இங்கு தான் இருக்கிறது. இவர்களுக்கு இந்த கடலை விட்டா வேறு கடல் கிடையாது. இந்த கடல் வழியாகத்தான் கத்தார் பிஸ்னஸ் பண்ண வேண்டி இருக்கிறது. இந்த கடல் வழியாக வந்து தான் அவர்கள் ரெட் சீக்குள்ளே நுழைவாங்க. ரெட் சீ வழியாக இப்படியே, அதாவது இந்த நாடுகள் குவைத், பஹ்ரைன், கத்தார், UAE எல்லாம் இந்த வழியாக ஹார்முஸ் வழியாக இப்படி வந்து ஓமானை சுற்றி ரெட் சீயால் தான் அதாவது UAE ஐரோப்பிய நாடுகளுக்கு போவாங்க. அதே நேரத்தில் இந்த வழியாகத்தான் இந்திய பெருங்கடலுக்குள்ள இந்தியா, ஸ்ரீலங்கா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. இப்படி இருக்கும்போது உலகத்தில் தயாரிக்கப்படக்கூடிய LNG கேஸ் இருக்குதா இல்லையா, அந்த LNG திரவ எரிவாயு அதில் 3ல் ஒரு மடங்கு இந்த பகுதிகளில் இருந்துதான் உலகத்திற்கே போகிறது. பெட்ரோலில் 6ல் ஒரு மடங்கு இந்த பகுதிகளில் இருந்து தான் போகிறது. தற்போது ஹார்முஸ் பகுதிகளை இந்த இடத்துல தான் கப்பலை தூக்கி இருக்குது ஈரான். எனவே இந்த இடத்தால இங்க குவைத்துக்கு பிசினஸ் பண்றதா இருந்தாலும், பஹ்ரைன் பிசினஸ் பண்றதா இருந்தாலும், கத்தார் பிசினஸ் பண்றதா இருந்தாலும் இந்த இடத்தை தாண்டித்தான் போக வேண்டும். இவர்கள் இஸ்ரேலுக்கு என்ன வியாபாரம் பண்ணினாலும் கண்டிப்பாக ஈரான் தடுக்க முடியும் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பாதையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஹார்முஸ் பகுதிகளில் இந்த பகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 39 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு பகுதி, பாக்கு நீரிணை மாதிரி ஒரு பகுதின்னு வச்சுக்கிறீங்களா, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கிற பாக்கு நீரிணை இருக்குதா இல்லையா, அதாவது 32 கிலோமீட்டர், இது 39 கிலோமீட்டர் சம்திங் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் ஒரு நாளைக்கு 17.2 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் இதிலே பயணிக்கிறது. 17.2 மில்லியன் என்று சொன்னால் எத்தனை கோடிங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கிறீங்க. அதில் எத்தனை ஆயிரம் கோடி வருமானம்ங்கிறதையும் முடிவெடுத்துக்கிறீங்க. அவ்வளவு பெரிய ஒரு பிஸ்னஸ் நடக்கிற ஒரு இடம் எண்ணெய் வழியாக பெட்ரோல் ஏற்றுமதி செய்கிற நாடுகளுடைய, அதாவது ஒபெக்ல இருக்கக்கூடிய நாடுகளின் மிக முக்கியமான நாடான சவுதி அரேபியா, ஈரான், UAE, அதே போன்று குவைத் ஆகிய நாடுகளுடைய பெரும்பான்மையான எண்ணெய் வள போக்குவரத்து இங்கே தான் நடைபெறுகிறது. இங்கிருந்து வந்து இந்த வழியாக வந்து இங்கே வரும். ஒன்றோ மற்ற நாடுகளுக்கு இந்த பகுதியாக போகும், அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்த பகுதியால் செல்லும். இது அவ்வளவு முக்கியமான ஒரு இடம். இந்த அதாவது ஹார்முஸ் ஜலசந்தி கரெக்டாக ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பகுதி. ஈராக், குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அதே போன்று அரபிய கடல், இதுகளுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த வழி தான். இங்க பாருங்க, ஈராக்ல இருந்து குவைத், பஹ்ரைன், கத்தார் எல்லாமே இதெல்லாம் வருவாங்க. இது இந்த ஓமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பகுதி. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ஓமான் ஈரானுக்கு சார்பான ஒரு நாடாக இருக்கிறது. எனவே அவர்கள் இந்த இடத்திலும் ஓமான் ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது பாபல் மந்தம் பகுதிகளில் முழுக்க தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது ஹூதிகள். அதற்கு அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள் ஹூதிகளோட எந்த மோதலுக்கும் வரலைங்கிறதையும் இந்த இடத்துல கவனிச்சுக்கிறங்க. அப்படியான நேரத்தில் இந்த பகுதி ஜலசந்திங்கிறது 33 கிலோமீட்டர், இது 33 கிலோமீட்டர் அகலமான ஒரு பகுதி. ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு கேட்டால், அகலத்தில் கப்பல் பாதை வெறும் 3 கிலோமீட்டருக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இந்த இடம் தாங்க இவ்வளவு பெருசு. ஆனால் இதில் கப்பல் பாதை எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் ஒரு வெறும் 3 கிலோமீட்டர்கள் மட்டும்தான் கப்பல் பாதை இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல ஹார்முஸ் இது இருக்குது. இதில் இந்த அகலத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெரிய அளவில் இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் வெறும் 39 கிலோமீட்டர்கள் அகலம் இது இருக்கிறது இங்கேருந்து இதுக்குள்ளே. ஆனால் இதில் கப்பல் போகிற பகுதி இருக்குதா இல்லையா, அது வெறும் 3 கிலோமீட்டர்கள் மட்டும்தான். இந்த 3 கிலோமீட்டர்களுக்குள்ளே தான் கப்பல் இப்படி பயணிக்கணும்.
3 கிலோமீட்டரை ஆளுகிறது என்பது ஈரானுக்கு ஒரு பெரிய மேட்ரு. அது 39 ஆள சொன்ன ஆண்டுருவாங்க. 3 கிலோமீட்டர் தான் அவங்க அந்த 3 கிலோமீட்டர் கெப்புக்குள்ள கடல் எந்த கப்பல் போனாலும் அவர்கள் நினைத்தால் தாக்க முடியும். இந்த இடத்தை பாதுகாக்கிறது யாரு என்கிற கேள்வியை பொறுத்தவரையில் இது இங்கே இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பஹ்ரைன், இங்கே இருக்கிறாங்க பஹ்ரைனுடைய மனாமாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் தான் இந்த இடத்தை பாதுகாக்கிறதாக சொல்கிறாங்க. ஏன்னா 2011 இந்த இடத்த மூடினாங்க ஈரான். அது ஒரு தனிக்கதை. அது நேரம் கிடைச்சா நான் தனியாக அதை பற்றி பேசுகிறேன். அது தனிக்கதை. 2011 என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா இது இன்னும் புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி அது ஒரு ரியாலிட்டிக்காக நடந்த ஒரு விஷயம் அது. அதுக்கு பிறகு இங்கே அவங்க அதாவது யூஎஸ்னுடைய படைகளில் சில பேர் தான் அதை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிற நேரத்தில் யூஎஸ்ஏ உடைய சில படைகள் மட்டும் இவர்களை பாதுகாப்புக்கு நிற்கிற அதே நேரத்தில் தற்போது இந்த இடத்தில் ஆட்டம் காட்டுகிறது. அமெரிக்காவினுடைய படை இருக்கும் போதே இஸ்ரேலுடைய கப்பலை தட்டி தூக்கியது மட்டுமல்லாமல் தற்போது எடுத்துக்கொண்டே போயிட்டாங்க அவங்க ஈரானுக்கு என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தலையிடியாக தற்போது மாறி இருக்கிறது. ஏன்னு கேட்டால் தற்போது இவங்க இதை மூட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்ததாக உலகமே ஸ்தம்பிக்க போகுது. யுத்தத்துக்கு போனால் தானே சர்வதேச பிரச்சனையாக மாறப்போகுது. இது இடத்தை தான் மூட போகிறாங்க. வாடா ஏன்னா என்ன பண்ணுவோம்னு பார்த்துக்கலாம்னு ஆகிரும். இந்த 3 கிலோமீட்டருக்குள்ளே எந்த படை வந்தாலும் ஒரு நாடாக அவங்க சண்டை பிடிக்கலாம்ல. அது அவங்களுடைய கடல் இல்லை தானே. இந்த இடத்துல என்ன ஆயிரும்னு கேட்டால் சர்வதேச கடல் எல்லை என்கிறத தாண்டி ஈரானுடைய கடல் எல்லைன்னு ஒன்று இருக்குது. அதனால் ஏன் கடல் எல்லைக்குள்ளே நீ போகக்கூடாது என்று தடுக்கிற அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது என்கிற சர்வதேச விதியையும் அவர்கள் இதிலே லாவகமாக பயன்படுத்தி கொள்வார்கள். எது எப்படி போனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பல கடந்த வரலாறு முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈரான் தட்டி தடுமாறி லாவகமாக யுத்தங்களை விட்டு தவிர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு. இந்த நேரத்திலும் புத்திசாலித்தனமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம புரிஞ்சு கொள்கிற அதே நேரத்தில் கடந்த 48 மணி நேரங்களுக்குள்ளாக 5 பிரபலமான முக்கியமான தாக்குதல்களை IDF மீது நடத்தி இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் என்கிற செய்திகளோடு களத்திற்கு வந்திருக்கிறது அல் அக்ஸா படையணி. ஏற்கனவே கஸ்ஸாம் பிரிகேட் இருக்கிறாங்க, அல் குதுஸ் படையணி இருக்கிறாங்க. இவற்றை தாண்டி இந்த பல நாட்களுக்கு முன்பதாக களத்தில் வந்து நின்ற அக்ஸா படைப்பிரிவு தற்போது மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறது. காசா யுத்த களம் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. கான் யூனிஸ் பகுதிகளில் இஸ்ரேலினுடைய ஸ்கைலார்க் ஆளில்லா விமானத்தினுடைய இன்றைக்கும் ஒன்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக அல் குதுஸ் படையணி அறிவித்திருக்கிறது. அல் குதுஸ் படையணிகள் இஸ்ரேலுடைய படைகள் அதே போன்று இராணுவ வாகனங்கள் பலவற்றை நுசைராத் அகதிகள் முகாமுக்கு வடக்கே கடுமையான தாக்குதலுக்கு உட்படுத்தியதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று சைபர் தாக்குதலால் டெல் அவிவில் பலத்த மின்சார தட்டுப்பாடு, அதாவது மின் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் டெல் அவிவில் அதாவது பவர் கட் ஆகி இருக்குது. இந்த பவர் கட்டுக்கான காரணம் சைபர் அட்டாக், அதாவது இணையதள சைபர் அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை யார் நடத்தினாங்க என்கிறது இதுவரைக்கும் வெளிவரவில்லை. நாளைகளுக்கு வெளிவர வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான நிலையில் சைபர் அட்டாக் மூலமாக இஸ்ரேலுடைய பவர் சப்ளையை ஆட்டம் காண வைக்கிற ஒரு நிலையும் தற்போது உருவாகி இருக்கிறது. இப்படியான பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியான அந்த வீடியோவை மாத்திரம் நாம் இறுதியாக பார்த்து கொள்ள முடியும். அதாவது இஸ்ரேலுடைய கப்பலை ஈரானுடைய படைகள், ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு என்று அழைக்கப்படுகிற படைப்பிரிவு போய் கைப்பற்றுகிற காட்சி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது MSC ஏரிஸ் இந்த இடத்துல தான் அந்த கப்பல் இருந்தது. அந்த இடத்தில் இருந்த கப்பலை தான் அவர்கள் போய் கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த காட்சி தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இப்படி மொத்தமாக தற்போது மீண்டும் சூடுபிடித்திருக்கிறது காசா களம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்ப்போம். காசா வெற்றி பெற பிரார்த்தனை செய்யுங்கள். காசா சுதந்திரமடைய பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீன மக்கள் வெற்றி பெற அல்லாஹ்விடத்தில் கையேந்துங்கள். மறவாமல் அவர்களுக்காக உங்களால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்காக இறைவனிடத்தில் கையேந்துகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புங்கள். இதை தவிர்த்து நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. பயங்கரவாதம் ஒழிய வேண்டும், தீவிரவாதம் அழிய வேண்டும், அரச பயங்கரவாதம் இல்லாமலாக வேண்டும், உலகம் சமாதானம் அடைய வேண்டும், யுத்தங்கள் இல்லாமலாகி அனைவரும் நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் கேட்க மறந்து விடாதீர்கள். மேலும் இது பற்றிய பல செய்திகள் வரும்போது உடனுக்குடன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.